ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட பைசன் திரைப்படத்துறை இயக்குனரான மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ரசிகர்களிடம் வந்து இப்போ வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து பாரஜித்தோட நீலம் ஸ்டுடியோவோட மற்றும் அதுக்கப்புறம் அப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட் இவங்க எல்லாருமே இணைந்து தயாரிக்க போகிற திரைப்படம் தான் பைசன். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட மாரி செல்வராஜ் அவர்கள் தான் இயக்கியிருக்காங்க. ஸோ துருவ் விக்ரம் மற்றும் அனுபமா இவங்கெல்லாம் இணைஞ்சு ஸோ இந்த திரைப்படம் வருகிற தீபாவளி, அதாவது நாளைக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக இருக்கிறது. ஸோ அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரரோட ஒரு வாழ்க்கையை வந்து மையப்படுத்தி வந்து ஸோ அந்த அரசியல் பார்வையோடு ஒரு கதையாக உருவான திரைப்படம் தான் பைசன் அப்படின்ட்டு மாரி செல்வராஜ் அவர்களே கூறியிருந்தாங்க. ஸோ நிலையில் இப்போ வந்து பைசன் திரைப்படம் நாளைக்கு வெளியாக இருக்கிற நிலையில் ப்ரொமோஷன் வேலைகள்லாம் ரொம்ப ரொம்ப சூடாகவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பைசன் திரைப்படத்துக்கு ரசிகர்களுக்கு வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதாவது ஸோ பைசன் திரைப்படம் அப்படின்ற ஒரு டைட்டிலை நான் ஆங்கிலத்தை வச்சது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். அதனால் எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸோ அதுக்கு வந்து ஏன் வந்து அவர் வந்து பைசன் அப்படின்ற ஒரு தலைப்பு வச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ப்ரொடக்ஷன் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டையும் கடந்து ஸோ இந்த திரைப்படம் வந்து ஸோ அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால ஸோ தமிழ் திரைப்படம் டைட்டில் வச்சா அவ்வளோ பவராக இருக்காதோ அப்படின்றதுனால ஒரு இங்கிலீஷ் திரைப்படம் டைட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் பைசன் காளை மாடான் அப்படின்னு இருக்கும். ஆனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு முதல்ல காளை மாடான் அப்படின்றத வந்து தலைப்பை நம்மளை மாரி செல்வராஜ் அவர்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தார். ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்படி சொன்னதுனால மட்டுமே வந்து பைசன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை ஒரு பேரை வந்து முன்ன வச்சேன் அப்படின்ட்டும் அவர் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் துருவ் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.